பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ முருகப்பெருமானை யார் யார் எப்படி வழிபட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுதான் இவருடைய நாள், வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லவே முடியாது எண்ணி. ஸோ தைப்பூசம் ஆகட்டும், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், சஷ்டி விரதம், கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று முருகரை தரிசனம் செய்கிறது, செவ்வாய்க்கிழமை நாளன்று தரிசனம் செய்கிறது, ஸோ வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாளில் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்கள் முருகருக்கு உகந்தவையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் வடிவில் இப்போது தற்காலிகமாக தற்காலிகம்னு கூட சொல்ல முடியாது, நடைமுறையில் பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் ஏராளமாக பெருகி கொண்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் பொழுதே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ளேயே இருக்குது. ஸோ சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் கோயிலுக்கு போகிறதுனாவே ஒரு 100-200 பேர் க்யூவில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கேட்கின்ற வரத்தை கேட்டவை போலவே முருகப்பெருமான் அனைவருக்குமே சரி நமக்கு காட்சியளித்து அந்த வரங்களை அள்ளி கொடுக்குறாரு. ஸோ அதன் வடிவில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே முருகர் அப்படின்னா இஷ்ட தெய்வமாக இப்போ மாறியாச்சு. சரி, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் சரி, கந்தா கடம்பா என் முன்னாடி நின்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும், முருகர் ஒரு குழந்தை போல ஓடோடி உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார். அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு, வேலை, கடன் பிரச்சனைகள், பணக்கஷ்டம், ஒரு சொந்த வீடு அமையலை, நோய் நொடிகளாக இருக்கட்டும், காரிய சித்தி ஆகலை, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான மனதார முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டினீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு அவர் செவி சாய்ப்பார். சரி, இப்போது இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையில் மெயினாக பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை வழிபாடுங்கிறத செய்யணும். செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம், இது 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களும் சரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்டதாக கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்க்கும் பொழுது மேஷ லக்னமும் சரி, விருச்சிக லக்னக்காரர்கள், இந்த 2 லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முருகருடைய வழிபாட்டை தாராளமாக அந்த செவ்வாய்க்கிழமை நாளன்று செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை தான். ஸோ அடுத்தது திதி அடிப்படையில் பார்த்தோன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் சஷ்டி திதியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க, நவமி, தசமி திதி, இந்த திதியில் பிறந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த திதியின் வருகின்ற நாட்கள் அன்று முருகப்பெருமான வழிபடுறீங்க அப்படின்னா யோகங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது தவிர வீட்டிலையே மயிலிறகு வச்சு சின்ன சைஸில் வேல் வைத்து வழிபாடுங்கிறத தாராளமாக செய்யலாம். இப்போது வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க முருகருக்கு, ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ அடுத்தது முருகனுக்கு உரிய உலோகமான செம்பு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது, செம்புனால் ஆகப்பட்ட ஒரு தட்டு, இதெல்லாம் குறிப்பாக முருகருக்கு ரொம்பவே உகந்தவை. ஸோ அதனால் நீங்கள் வெற்றிலை தீபமே போட்டாலும் செம்பு தட்டாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அடுத்தது செம்பாலான மோதிரம் எப்பயுமே உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா முருகரே கூட இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி முருகருக்கு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து முருகரை வழிபாடு செஞ்சு, அல்லது வீட்டில் சின்ன சைஸில் சிலை இருந்தால் அதில் அபிஷேகம் செய்கிறது செம்பு பாத்திர தண்ணியால், இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு பண்ணுவார். அது மட்டும் இல்லை, வீட்டில் செம்பருத்தி செடி கட்டாயம் நட்டு வைக்கணும். ஏன்னா அந்த செடியின் உருவமாக ஒரு ஒளியாக முருகர் திகழ்கிறார். ஸோ முழு துவரை ஆகட்டும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க.
துவரம்பருப்பையும் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. முருகருடைய பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இதெல்லாமே உதவி செய்யும். சரி, மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ கந்தகுரு கவசம் முருகருடைய மூல மந்திரம். ஸோ அதனால் வந்துட்டு கந்தகுரு கவசத்தை தினமும் ஒரு வேளையாவது உச்சரிக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கந்த சஷ்டி பாராயணம் வந்து செய்யலாம். ஸோ முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த பயத்தை போக்கி எடுக்கக்கூடிய காரியம் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும். சரி, முருகருடைய மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் சரவண பவா. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மனதிலையும் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும். சரி, மந்திரங்கள் எந்த திசையை நோக்கி சொல்லணும்? கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து உட்கார்ந்து இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது பல மடங்கு சொன்னதுக்கான பலனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அப்படி சொல்ல முடியாதவங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதவங்க வந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி தாராளமாக இந்த மந்திரங்களை படிக்கலாம். ஸோ கிருத்திகை நட்சத்திரம், ஷஷ்டி திதி நாட்கள்லாம் முருகருக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிங்கன்னா கேட்கின்ற வரன் கேட்டபடியே உங்களுக்கு வந்து அருள் பாலிப்பார். ஸோ அந்தளவுக்கு முருகரை பற்றி பேசணுன்னா பேசிக்கொண்டே போகலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய வரலாறுகளும் சரி, இப்போ நடத்தி கொண்டிருக்கிற அதிசயங்களையும் சரி ஏராளமாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஒரு சின்ன தகவல் வந்து சொல்லிவிட்டு இந்த பதிவை வந்து நிறைவடைஞ்சிக்கலாம். மெயினாக பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறீங்க, கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று முருகரை தரிசனம் செய்யுங்க. அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கிடச்சிரும். அடுத்தது பார்த்தோன்னா திருமண தடைக்காக யாராவது வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, வரன் பார்க்குறேன், இந்த மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகர் வழிபாடை செய்யணும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஷஷ்டி திதியில் வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கிறவங்க ஷஷ்டி திதி அன்று முருகருக்குரிய வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனையினால் பாதிப்படைஞ்சிருக்கிறவங்க தாராளமாக செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஸோ இந்த பதிவில் வந்துட்டு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வருகின்ற வீடியோ பதிவுலையுமே சரி, ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோ பதிவில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜாதகம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பக்தி கவசம் மூலிமா அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். மே 12 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சேம் அப்பாயின்மெண்ட் நம்பருக்கே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.